சப்பாத்திக்கு வெஜ் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு எண்ணெய் சூடு இருந்ததும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு குறைஞ்சிருச்சு. ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு 20, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. மசாலாலாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி வேகட்டும், அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்துருச்சு. வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கசகசா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற புதினா மல்லி இலையை தூவி ஒரு 5 நிமிஷம் தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். நறுக்கின புதினா மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். ஒரு அருமையான டின்னர் ரெசிபி, சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.